இந்த நிகழ்வில் பங்கேற்று இதனை சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய வடவேங்கை கட்சியின் அனைத்து மற்ற நிர்வாகிகளை உங்கள் அனைவருக்கும் நான் சார்பில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் என்னுடைய பணிவார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நிகழ்வை குறித்து மற்றொரு நிகழ்வுக்கு செல்ல வேண்டிய ஒரு நேர கருத்தறி அதான் நம்முடைய தலைவர் இரணியன் அவர்களுக்கு உடனடியாக நான் முறையாற்றுவதற்கான ஒரு வாய்ப்பை குழுக்களிடம் கேட்டு அதன்படி உங்களிடையே சில செய்திகளை பரிமாறலாம் என்று சொல்கிறேன். வடவேங்கை கட்சி நடத்தக்கூடிய எந்த நிகழ்வில் பங்கேற்றாலும் அந்த நிகழ்வில் இறுதி வரை இருந்து அந்த நிகழ்வை முடிக்கக்கூடிய ஒரு வேலை திட்டத்தை விடுதலை சிறுத்தைகள் நம்முடைய கடமையாகவே நெடுங்காலமாக நினைத்து வருகின்றோம். இந்த பொதுக்கூட்டத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் பொதுச் செயலாளர், சட்டமன்ற அவையின் தலைவர் ஒரு மதிப்புக்குரிய அண்ணன் சிந்தனை செல்வர் பங்கேற்று உரை நிகழ்த்தியிருக்கிறது. இன்று அவர் முகத்திறந்த அண்ணன் இயற்கை எய்தியதுதான் மரணமடைந்ததுதான் அவரால் இன்றைக்கு இந்த சிறப்பு வாய்ந்த பொதுக்கூட்டத்தில் பங்கேற்க இயலாமல் போய்விட்டது. அதனால் அவருக்கு பதிலாக நான் உங்களிடையே சில செய்திகளை பரிமாற விளைகிறேன். இந்த பொதுக்கூட்டத்தின் தலைப்பு வள்ளி முருகனை பாதுகாப்போம். தேவையான நேரத்தில் தேவையான கருத்து முடிவோடு இந்த பொதுக்கூட்டத்தை நம்முடைய வடவேங்கை கட்சியின் தலைவர் தம்பி இரணியன் அவர்கள் ஒருங்கிணைத்திருக்கிறார். அதற்கு முதலில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் என்னுடைய பாராட்டுகளை நன்றியையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். நம்முடைய வரலாற்றை பாதுகாக்க வேண்டியதற்கே போராட வேண்டியது. இந்த மண்ணில் என்றைக்கு புழு பூண்டு வெளிந்ததோ அன்றைக்கு இந்த மண்ணில் உருவான தொழுக்குடி சமூகம், பழங்குடி சமூகம், இந்த துறவர்குடி சமூகம் என்பதை யாராலும் வளர்க்க முடியும். மனித இனம் என்றைக்கு தோன்றியதோ அன்றைக்கு தோன்றிய ஒரு தொழுக்குடி சமூகம் இந்த துறவர் பழங்குடி சமூகம். யாரும் வளர்க்க முடியும். ஆனால் இதை இந்த சமூகத்தின் வரலாறுகளை, நம்முடைய பண்பாட்டை மீட்க வேண்டியது மிக முக்கியமான போராட்டமாக இருக்கிறது. நம்முடைய வரலாற்றை பாதுகாப்பதற்கே நாம் போராட வேண்டியிருக்கிறது. அதைத்தான் எனக்கு முன்னிலைக்கு பேசிய அண்ணன் சுந்தரராஜன் அவர்கள் மிக ஆழமான பல செய்திகளை இங்கே பதிவு செய்தார். முருகன் தமிழ் கடவுள், முருகன் புறவர் சமூகத்தை சார்ந்த பெண்ணை வள்ளியை காதலித்தார், மரமளித்தார். தமிழ் கடவுள் முருகன் என்று நாம் கூறுகிறோம். வள்ளி புரட்சி சமூகத்தில் பிறந்தது என்பது அனைவருக்கும் தெரியும். குருவினர் தெரிவிப்பது அனைவருக்கும் தெரியும். தமிழ்நாட்டில் அறுவடை வீடு இருக்கிறது. விழுப்புரம், பழனி, திருத்தணி, பழமுதிர் சோலைக்கு 6 இடங்களில் அறுவடை வீடு இருக்கிறது. ஆனால் ஒவ்வொரு இடத்திலும் தண்டாயுதபாணி என்றும், செல்லி வேலன் என்றும், நந்தன் என்றும் இப்படி பெயர்கள் இருக்கின்றன. ஒரு இடத்திலாவது முருகனின் பெயர் இருக்கிறதா என்கின்ற கேள்வியை அண்ணன் சுந்தரராஜன் அவர்கள் இங்கே எழுப்பினார். ஏன் அவர்களால் முருகன் என்று பெயர் வைக்க முடியவில்லை? முருகன் என்பது தமிழ் பெயர், புறவர் என்பது தமிழ் குடி, அதுவும் மூன்று குடி. தமிழ் பெயரை நம்முடைய கடவுளுக்கு, தமிழ் கடவுளுக்கு தமிழ் பெயரை வைப்பதிலேயே
எவ்வளவு பெரிய இடர்பாடு இருக்கிறது என்பதை இங்கே எடுத்து வள்ளியை காதலித்தார். பல கதைகளை சொல்லப்படுகிறது. முருகன் வள்ளியை கதையாளர்கள் பல கதைகள் சொல்லப்படுகிறது. வள்ளியை தேடி வந்தார் முருகன். முருகனை தேடி போகவில்லை வள்ளி. அதில் ஒரு உண்மை இருக்கிறது. எல்லாம் கதைகளை அவர்கள் எழுதினாலும் அந்த கதைகளின் ஊடாக ஒரு உண்மையை அவர்கள் பதிவு செய்திருந்தார். வள்ளியை தேடிதான் முருகன் வந்தார். முருகனை தேடி வள்ளி செல்லவில்லை. அவரது இடத்தில் அவருக்கான வேலையை, பாதுகாப்புக்கான வேலையை, பறவைகின்ற தானியங்களை பாதுகாப்பதற்கு, தானியங்களை சாப்பிடுவதற்கு வரக்கூடிய பறவைகளை விரட்டக்கூடிய ஒரு பணியை செய்து கொண்டிருந்தார் வள்ளி. அவரை திருமண சத்தியக்கார் முருகன் அவர் அலைகளை கையினார். எப்படியாவது வேடம் வேடம் புரிந்து வந்தார், இளவன் வேடம் புரிந்து வந்தார் என்றெல்லாம் பல கதைகளை நாம் பார்த்தோம். ஆனால் ஒன்றை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். வள்ளியின் பேரழகில் மயங்கினார். வள்ளியின் பேரழகில் மயங்கியது முருகனே உடைய, முருகனின் பேரழகில் வள்ளி மயங்கியது என்பதுதான் இந்த கதையின் பார்க்க முடியும். முருகன் என்றாலே அழகன், முருகன் என்றாலே அழகன், எளிது என்றாலும் அழகன். ஆனால் அழகனே யார் மயங்கியிருக்கிறார்? நம்முடைய மூத்த தாய், குழந்தைகளின் தாய் வள்ளியை மயங்கியிருக்கிறார் என்றால் இதை நாம் வெகுமக்களிடம் எடுத்து செல்ல வேண்டிய ஒரு மிகப்பெரிய பணி நம் முன்னால் இருக்கிறது. அன்றைக்கே காவல் இருக்கிறது. மனித உலகம் என்றைக்கு தோன்றியதோ அன்றைக்கே காவல் என்பது தவிர்க்க முடியாத ஒன்று. அது ஒரு இயற்கை. யாரும் யாரையும் காவலிக்கிறது என்று யாரும் நினைக்க முடியாது. அது ஒரு இயற்கையான செயல்பாடு. இன்றைக்கு காவல் செய்தால் ஆணவ கொலைகள் நடக்கக்கூடிய அளவிற்கு இந்த தேசம் மாறியிருப்பதை நாம் கண்கூடாக பார்க்க முடியும். அன்றைக்கே நிகழ்ந்திருக்கிறது. முருகன் வள்ளி காலத்திலேயே நிகழ்ந்திருக்கிறது. அதனால்தான் குருந்தியின் தலைவராக முருகனை நாம் இன்றைக்கு சொல்கிறோம். குருந்தியின் தலைவர் என்றால் உலக சமூகத்தின் தலைவர் என்பதுதான் அதற்கு பொருள். கூட்டத்திலே விடுதலை சிறுத்தைகள் தலைவர்கள் திருமாவளவன் செய்தியை பதிவு செய்யலாம். அதை அதை வேறுபடுத்தாமல் பேசினார். குழப்பி வள்ளி என்றால், வள்ளி குழப்பி என்றால் முருகன் குழந்தான் என்று அவர்கள் சொல்வார். குருந்தியின் தலைவர் என்று பாராட்ட சொல்கிறது. எனவே நம்முடைய பண்பாடு என்பது மனித இனம் நாகரீகமான பண்பாட்டை, மனித இனம் நல்ல நெறிகளை கொண்ட பண்பாட்டை இந்த தமிழ் சமூகத்திற்கு வழங்கிய தாய்க்குடி, உறவுக்குடி என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. தொழில்குடி, உறவுக்குடி என்பதை மறந்துவிடக் கூடாது. ஒட்டுமொத்த இந்த தமிழ் சமூகத்திற்கே நாகரீகத்தில் பண்பாட்டை கற்றுக் கொடுத்த இனம் இந்த இனம் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. விடுதலை முழக்கம் ஒரு முழக்கம் இருக்கிறது. உன்னை படி தாய் உன்னை புரியுது. உன்னை படி நீ யார் என்பதை புரிந்து கொண்டாமா இந்த தாயகத்திற்கும் தமிழகத்திற்கும் நமக்குமான உறவு என்பது தெரியும். நம்மை இன்றைக்கு மிக 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 சிறிய குழுவாக பார்க்கக்கூடிய பார்வை இருக்கிறது. நாம் எண்ணிக்கையில் குறைவாக இருக்கலாம், ஆனால் பண்பாட்டில் உயர்ந்தவர்கள். எண்ணிக்கையில் குறைவாக இருக்கலாம், இந்த தமிழ் சமூகத்திற்கே நல்ல நெறிகளை கற்றுக் கொடுத்தவர்கள். இதை எப்படி அரசியல் தளங்களில் விதைக்கப்போகிறோம் என்பதுதான் இன்றைக்கு நம் முன்னால் இருக்கக்கூடிய கேள்வி. அதைத்தான் மனவேற்கிற கட்சியின் தலைவர் அப்படி இளைஞர்கள் படாபாடுபட்டுக் கொண்டிருக்கிறார். அரசியல் படாபாடுபட்டுக் கொண்டிருக்கிறார்.
எந்த ஒரு சமூகமும் அரசியல் அதிகாரத்தோடு தொடர்பில்லை என்றால் அந்த சமூகத்தின் மீது அடக்குமுறை ஏற்படும். அடக்குமுறையிலிருந்து நாம் விடுபட வேண்டும் என்றால், காவல்துறை பொய்வழக்கிலிருந்து நாம் விடுபட வேண்டும் என்றால், நாம் ஒரு அரசியல் சக்தியாக அணிதிரள வேண்டிய தேவை இருக்கிறது. மிக முக்கியமான எந்த சமூகம் அரசியல் பயன்படுத்தப்படாமல் இருக்கிறதோ, அமைப்பாக்காமல் இருக்கிறதோ, அந்த சமூகம் தொடர்ச்சியாக அடிமைப்படுத்தப்படும் அல்லது விழிப்புணர்வு சமூகமாக அரசியல் அதிகாரத்திற்கு தள்ளி வைக்கப்படும். இது சமைக்க முடியாத எந்த சமூகமாக இருந்தால், நான் அந்த உடனேயே நம்முடைய தம்பி இரணியவர்கள் எடுத்து சொன்னார், யார் முன்னேற்ற கழகத்தோடு நெருங்கி மாறுகிறோ, அந்த கட்சியினுடைய முன்னணி தலைவர்களை வைத்து பல நிகழ்வுகளை நடத்துகிறோம், அமைச்சர்களை அழைக்கிறோம், அறிவாலயத்திற்கு சென்று அந்த அமைப்பினுடைய முன்னணி தலைவர்களோடு கலந்துரையாடுகிறோம். என்ன கலந்துரையாடுகிறோம் என்பதுதான் மிக முக்கியமான 10 கோரிக்கைகள் அடங்கிய மனுவை கொடுத்திருக்கிறேன் என்று அந்த மனுவை தற்போது தினத்தாக்கினார். அந்த 10 கோரிக்கையும் எதற்காக என்றால், இந்த புலவர் பழங்குடி சமூகம் ஒரு விடுதலை பெற்ற சமூகமாக, அரசியல் அதிகாரத்தோடு தொடர்புள்ள சமூகமாக எழுச்சி பெற வேண்டும் என்பதற்கான கோரிக்கைகள் அடங்கிய மனுவை 10 கோரிக்கைகளை வலியுறுத்தினோம். நாம் பூர்த்தி இனம்தான், பழங்குடியின இனம்தான், தொல்குடி சமூகம் தான். ஆனால் ஏன் அப்படின்னு பொய் வழக்கு காவல்துறை போடுகிறது? ஏன் அப்படின்னு பொய் வழக்கு போடுகிறது? இன்றைக்கு பொது சமூகத்தின் பார்வை நம்ம என்னவாக அவங்க பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். நம் மீது பொது சமூகம் எப்படிப்பட்ட பார்வையை வைத்திருக்கிறது? இந்த வந்தவுடனேயே இந்த அனைத்து வேலை பார்க்க பாரம்பரியத்திலிருந்து நண்பர்களுக்கு பலம் தமிழர் குழுக்கள், பலம் தமிழர் தலைவர் குழுக்களை மீட்போம். தன்பரிவாளர்களுக்கு எப்படி மீட்பது? தன்பரிவாளர்களுக்கு எப்படி நாம் மீட்பது? பார்ப்பனியத்திலிருந்து எப்படி நாம் மீட்பது? பார்ப்பனியம் என்பது ஒதுக்கி வைப்பதும் பார்ப்பனியம், ஒதுக்கி வைப்பதும் பார்ப்பனியம். சில சமூகங்களோடு இணைய விடாமல் தள்ளி வைப்பது, ஒதுக்கி வைப்பது பார்ப்பனியம். அவனாக ஒதுக்கி வைக்கிறார். முன்னுரை நான் சொல்கிறேன், ஒதுங்குவது பார்ப்பனியம். நாமவே ஒதுக்கக்கூடாது, நாமவே ஒதுக்கக்கூடாது. ஒதுக்கி வைப்பது பார்ப்பனியம். அவன் தள்ளி வைப்பான், அவன் நம்முடைய வரலாற்றை திருப்பான். நம்முடைய வரலாற்றை புரிகிற போது ஏன் புரிந்தால் கேட்டவர் என்பது பார்ப்பனியம் தான். ஏன் என்கிற கேள்வியை கேட்க வேண்டும். நமக்கான வரலாறு புரிதப்படுகிற போது, நமக்கான பண்பாடு வரலாறுப்படுகிற போது ஏன் என்று கேட்கவில்லை என்றால் அந்த உணவும் பார்ப்பனியம் கொடுத்தார். ஒதுங்குவதும் பார்ப்பனியம், ஒதுக்குவதும் பார்ப்பனியம். அவன் ஒதுக்கினாலும் நாம் ஒதுங்க மாட்டேன் என்று மீண்டும் மீண்டும் அந்த களத்தில் போராடுவதுதான் நம்முடைய பண்பாட்டை மீட்க முடியும். நம்முடைய உறுதியின தலைவன் உறுதியை மீட்க முடியும். பள்ளியின் வரலாற்றை நம்மால் மீட்க முடியும். ஒதுக்கக்கூடாது, ஒதுக்கக்கூடாது. அதற்கு நாம் அரசியல் பட வேண்டும், அமைப்பாக வேண்டும். அனைவரையும் கட்சி அதைத்தான் சொல்கிறது. நம் இரண்டு நபர்கள் அதற்கான அமைப்பை வெளியேற்றிக் கொண்டிருக்கிறார். அமைப்பாளர்கள் மட்டும்தான் அத்துக்கிட முடியும். நம் மீது திணிக்கப்படக்கூடிய அடக்குமுறையிலிருந்து நாம் அத்துக்கிட வேண்டும் என்றால் அதற்கு நாம் அமைப்பாக வேண்டும். அதற்கு மீறினால்தான் நம் மீது இருக்கக்கூடிய அடக்குமுறைகளை அமைப்பாகும். இது விடுதலை சிறுத்தைகளுடைய மிக முக்கியமான பழக்கம். அமைப்பாளரால் மட்டுமே அத்துமீற முடியும். அத்துமீறலால் மட்டுமே உன் மீது திணிக்கப்பட்டிருக்கக்கூடிய அடக்குமுறையை உடையும். அடக்குமுறை உடைகிறதா அத்துமீறல். அத்துமீறல் குறிச்சவர் வரணும்னா அமைப்பாகணும். அமைப்பாக இருந்தால் மனநிலையிலேயே ஒவ்வொரு துடிப்பொழிலும் இந்த சமூகத்தை, இந்த பரம்பரை சமூகத்தை அமைப்பாக வேண்டும் என்று போராடி கொண்டிருக்கிறார்கள். இதற்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சி
சம்பாதிக்க இயன்ற உதவியை ஊக்கத்தை அவ்வப்போது வழங்கிக் கொண்டிருக்கிறது, அவ்வப்போது கொடுத்துக் கொண்டிருக்கிறது. நம்முடைய உறுதிக்கு பெண்பாளர்களுக்கு சிலை வைக்க வேண்டும் என்கிற கோரிக்கையை எடுத்துக்கொண்டு நம்முடைய இளைஞர் அவர்கள் வந்து விடுதலை சிறுத்தைகள் தலைவர்கள் நிரூபித்தவரை சந்தித்தார். பெண்பாளர்களுக்கு கண்டிப்பாக மதுரையில் சிலை வைக்க வேண்டும் என்கிற கோரிக்கையோடு ஆட்டார். அந்த கோரிக்கையை தலைவர் தலைவர் திருமாவளவன் கொடுத்து இந்த கோரிக்கையை கட்டாயமான சட்டப்பேரவை பேசுகிறது சொன்னார். அண்ணன் சிந்தனை செல்வன் அவர்கள் நம்முடைய குறிஞ்சிகளத்தில் கவி பேரரசி பெரும்பாலானவர்களுக்கு சிலை எழுப்ப வேண்டும் என்று சட்டப்பேரவையிலே பேசினார். இன்றைக்கு அதற்காக விதி ஒதுக்கப்பட்டிருக்கிறது. வனவேண்டிய கட்சியிலே சட்டமன்ற உறுப்பினர் சட்டமன்றத்தில் இல்லாமல் இருந்தார். ஆனால் பழமொழி மக்களை பிரதிநிதிகளாக விடுதலை சிறுத்தைகளின் சட்டமன்ற உறுப்பினர்கள் சட்டப்பேரவையில் பிரதிநிதித்துவம் அதற்கான கோரிக்கைகளை ஒரு அமைப்பு தேவை. சட்டமன்றத்தில் உழங்குவதற்கு சட்டமன்ற உறுப்பினர் தேவை. அப்படி இல்லாத நிலையில் நம்முடைய கோரிக்கைகள் கொண்டு போய் சேர்க்க ஒரு அமைப்பு தேவை. அந்த வேலையை வனவேங்கைகள் செய்து கொண்டிருக்கிறது. அந்த வேலையை வனவேங்கைகள் அதனால்தான் இந்த நிகழ்வில் பொதுச் செயலாளர் பங்கேற்க வேண்டும். அவருக்கு நிறுவன அதையிடாத ஒரு சூழல் இளைஞர் அவர்கள் கேட்டுக் கொண்டார். அண்ணா நீங்களும் வர வேண்டும் என்று கண்டிப்பாக வருகிறேன். அந்த கூட்டம் விடுதலை சிறுத்தைகளின் கூட்டம். தலைவர் அவர்கள் ஒரு மேடையை சொன்னார், விழுப்புரத்தில் ஒரு மேடையை சொன்னார். இந்த மேடையில் நான் உறவாக இருக்கிறேன் என்று அந்த திருமாவளவன் முறையினார். எளிய மக்களின் பிரதிநிதிகளாக பாதிக்கப்படக்கூடிய மக்கள் எந்த சமூகத்தில் சார்ந்தவர்களாக இருந்தாலும் பரவாயில்லை, அவர்களுக்காக அந்த இடத்தில் பாதிக்கப்பட்ட மக்கள் எந்த சமூகத்தில் சார்ந்தவர்களோ அவர்களாக போராட வேண்டியிருக்கின்ற உந்துதலை விடுதலை சிறுத்தைகளுக்கு கொடுத்துக் கொண்டிருக்கிறார் தலைவர் எழுச்சித்தவர்கள். எனவே எதிர்காலத்தில் நம்முடைய இப்படிப்பட்ட பண்பாட்டுக்கு சொந்தக்காரர்கள், இப்படிப்பட்ட கலாச்சாரத்திற்கு சொந்தக்காரர்கள் நாம் மூத்தக்குடி தொல்குடி என்று வீட்டிலேயே உட்கார்ந்து பேசிக் கொண்டிருந்தது என்றால் நாம் உயிரோடு இருக்கின்ற போதே நம்முடைய வரலாறு நாம் இருக்கின்ற போதே நம்முடைய வரலாறு காரணப்படும். எனவே நாம் சொன்னது போல உன்னை படி தாய் மண்ணை பிடி என்று தலைவர் எழுச்சித்தவர் நமக்கு உறவு கொடுத்திருக்கிறார். இந்த மண்ணை பிடிக்கக்கூடிய வலிமை பெற்ற சமூகமாக நாம் மாற வேண்டும் என்றால் நம்முடைய வரலாறுகளை பொது சமூகத்திடம் எடுத்துச் செல்ல வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது. பொது சமூகத்திடம் ஒரு விவாதத்தை உருவாக்க வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது. எந்த ஒரு பொருளும் விவாதமாக்கப்படாமல் அது பொது சந்தைக்கு வராது. காவல்துறை இந்த தலித் சமூக மக்களை அடைத்து ஏராளமான தேசிய பாதுகாப்பு சட்டத்தை ஏறியது. ஒரு போலீஸ்காரரை பார்த்தாலேயே அஞ்சு நடுக்கக்கூடிய சமூகமாக இந்த நாற்பது சமூகம் இருந்தது. போலீஸை பார்த்தாலே பயப்படுவது. இன்றைக்கு அப்படி இல்லை. இன்று 35 ஆண்டுகள் பிஜேபி அவர்களிடத்திலே கூட தொலைபேசியிலே பேசக்கூடியவர்களுக்கு இந்த எளிய மக்களை அமைப்பாக இருக்கிறார். அமைப்பாளர்கள் அதுதான் மிக முக்கியம். அமைப்பாளர் ஒவ்வொரு சமூகத்தாலும் முடியும். ஒவ்வொரு சமூகத்தாலும் முடியும். நம்மை பார்ப்பவர்களையே காவல்துறை எப்படி கேட்கிறார்? நான் ஒவ்வொரு சொன்னேன். நம்முடைய இளைஞர்களை சிறுவர்களை குறித்து அழைத்து பார்வை புறம்பார்வை என்பது மோசமான பார்வை என நான் கூட்டத்தில் சொன்னேன். இது எந்த சமூகத்திற்கும் கிடைக்காத முழுமையான பார்வை, எந்த சமூகத்திற்கும் கிடைக்காத முழுமையான பார்வை. புறம்பார்வை என்பது முழுமையான பார்வை, குறிக்கப்படாத பார்வை. ஒரு இலக்கை நோக்கி குறிவைத்தோம் என்றால் அதை அடையாமல் பார்வை குறிக்கப்படாது.
எனவே நம்முடைய குறி எதிர்காலத்தில் என்னவாக இருக்க வேண்டும் என்றால் அரசியல் அதிகாரத்தை நோக்கியதாக இருக்க வேண்டும். நம்முடைய குறி எதிர்காலத்திலே என்னவாக இருக்க வேண்டும் என்றால் இந்த நாடு எங்களுடைய நாடு என்கின்ற அந்த நினைப்போடு இருக்க வேண்டும். வேற முடியாது. நம்ம வீட்டு பிள்ளைக்கு நாடாள தெரியாதா? நம்ம வீட்டுல பிறந்த முதலமைச்சரா முடியாதா? ஏன் முடியாது? இன்றைக்கு விடுதலை சிறுத்தை கட்சியில் 2 நாடாளுமன்ற உறுப்பினர், 4 சட்டமன்ற உறுப்பினர். அது மட்டும் இல்லை, தமிழ்நாட்டு அரசியல் கணிக்க முடியாத ஒரு சக்தியாக விடுதலை சிறுத்தை கட்சி இருக்கிறது. 25 ஆண்டுகளுக்கு முன்னால் ஒரு அம்பேத்கர் இயக்கத்தை சேர்த்துக் கொண்டால் பிற சமூகத்திற்காரர்கள் நமக்கு வாக்களிக்க மாட்டார்கள் என்று கூட்டணிக்கு தலைமை ஏற்கக்கூடிய கட்சி புறநிலையை யாரை சேர்த்துக்கிறார்கள்? நீ அம்பேத்கரை கவாய்க்கு வராத புதிய சேர்த்துக்கிறாரா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு மாறி இன்னைக்கு ரத்தன கம்பெனி போட்டு வரவேற்கிறார்கள். நாடு முன்னேற்ற கழகம் நீ போகாதே என்று வைக்கப்படுகிறது. அதிமுகவும் கூடுகிறது. வேறு கட்சியாக நடிகரும் கூட்டணியினர் பசுத்தறிகளும் மாணவர்கள் அழைக்கிறது. இந்த வார்த்தை எப்படி இருந்தது? இந்த வார்த்தை எப்படி இருந்தது? நம்மை போட்டு பிறந்த தலைவராக திருமாவளவன், சாதாரண ஏழை குடும்பத்திலே பிறந்தவராக திருமாவளவன் இன்று 35 ஆண்டுகளில் தமிழ்நாட்டு அரசியலை மட்டுமல்ல இந்திய அரசியல் திசைகளை போலவே தீர்மானிக்கக்கூடிய அளவுக்கு ஒரு பெரும் சக்தியாக கட்சியை எப்படி வளர்ந்திருந்தார்? அந்த ஒற்றை வழிகளாய் நிகழ்ந்தது. இங்கு வந்திருக்கக்கூடிய ஆயிரக்கணக்கான மக்கள் நினைத்தால் நம்முடைய வீட்டில் பிறக்கக்கூடிய பிள்ளை நாளை முதலமைச்சர், நம்முடைய வீட்டில் பிறக்கக்கூடிய பிள்ளை நாளை பிரதம மந்திரி என்று அந்த ஆசையோடு நம்முடைய பிள்ளைகளை வளர்த்தால் நம்முடைய துணை காப்பார். நமக்கு இருக்கக்கூடிய இந்த பார்வை குறியீடு வேறு யாருக்கும் கிடையாது. எனவே அந்த எண்ணத்தோடு அந்த இனத்தோடு நம்முடைய பிள்ளைகளை வளர்த்திருக்கிறோம். அதிகாரத்தோடு தொடர்பு என்றைக்கு நமக்கு ஏற்படுகிறதோ அன்றைக்கு தான் நம்முடைய வரலாற்றை எவனாலும் தெரியும். அன்றைக்கு தான் இந்த பாரம்பரிய சத்தியமான புத்தகத்திலிருந்து நம்முடைய வரலாற்றை மீட்டெடுக்க முடியும். பள்ளியின் வரலாறாக இருந்தாலும் தொழில் வரலாறாக இருந்தாலும் உண்மையான நம்முடைய பண்பாட்டு வரலாறுகளை மனித இனம் தோன்றியோடு இந்த சமூகம் எப்படி இருக்க வேண்டும் என்கின்ற நெறிகளை இந்த சமூகத்திற்கு கொடுத்த அந்த வரலாற்று உண்மைகளை நாம் அடையாள முடியும், நாம் பாதுகாக்க முடியும். எனவே அனைவரும் கட்சியை சார்ந்த இந்த வரலாற்று சிறப்பு வாய்ந்த பொதுக்கூட்டத்தை நம்முடைய வரலாற்றை கீழ்ப்படுத்தாத பொதுக்கூட்டமாக நடத்தி கொண்டிருக்கக்கூடிய அன்பு இரவியன் அவர்களுக்கு விடுதலை சிறுத்தை கட்சியை சார்பில் மீண்டும் ஒருமுறை நன்றியை தெரிவித்து வரலாற்றை கீழ்க்கக்கூடிய இந்த பயணத்தை பரப்புரி சமூகத்தோடு விடுதலை சிறுத்தை என்றும் மக்கள் துணையாக உறுதுணையாக இருப்பது என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றிகளை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.